மணிகண்டன் சார் வணக்கம். மணிகண்டன் சார், இந்த இந்த ஆசையை தூண்டுவது இருக்குல்ல சார், ஆசையை தூண்டுவது மட்டும் கிடையாது, அதை அவர்களுக்கு கொடுத்தும் கொஞ்சம் அழகு பார்த்து அதிகாரத்தை தங்களிடம் தக்க வைத்துக் கொள்வதில் பாரதிய ஜனதா கட்சி பல மாநிலங்களில் செஞ்சிட்ருக்கிறாங்க. நம்ம ஆந்திராவில் நாம் பார்க்கலாம். இப்போ இருக்கக்கூடிய சிரஞ்சீவியினுடைய தம்பி ஜனசேனா பார்ட்டியினுடைய தலைவர் ஆட்சியில் கூட்டணியில் அங்கம் பிடித்து துணை முதலமைச்சர் ஆனதாக இருக்கலாம். நீங்கள் மகாராஷ்டிர மாநிலத்தில் சிவசேனா பார்ட்டி அவங்கள அதிகாரத்திற்கு கொண்டு வந்து அந்த சாதுரியமான பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசியலாக பார்க்கலாம். இப்படி நிறைய விஷயங்கள், மிகப்பெரிய பார்ட்டியான தேசியவாத காங்கிரஸை ரெண்டா உடைச்சி யாருக்கு சின்னோனே தெரியாமல் அப்படி சண்டை போடுற இடத்துக்கு அந்த பார்ட்டியை கொண்டு போனாங்க. இதெல்லாம் நடந்தது சார், இது எல்லா மாநிலங்கள்லையும் நடந்தது சார். அப்படியான ஒரு நிலை தமிழ்நாட்டில் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கா? நாங்கள் அங்கம் வகிப்போம் அப்படின்ட்டு சொல்வது அவர்களுடைய விருப்பமாக இருக்கலாம். ஆனால் உங்களுக்கு கேபினட் கொடுக்குறேன், உங்களை துணை முதலமைச்சர் ஆக்குறேன்ட்டு அதிமுகவில் இருக்கக்கூடியவர்களையும் இழுக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் வரக்கூடிய காலத்தில் உருவாகுமா? சத்தியம் டிவி நேயர்களுக்கு வணக்கம் சார். எனக்கு முன்னாடி பேசுறவங்களோட கருத்துக்கு சொல்லிட்டு நீங்க சொன்ன கருத்துக்கு பதில் சொல்லிட்டு நான் என்னுடைய கருத்து சொல்லலாம்னு நினைக்கிறேன். என்னன்னா சார், நம்ம தனியரசர் எனக்கு பாவம் இந்த பிஜேபி போபியா, நைட்ல படுத்தாலும் அவர் தூங்க விட மாட்டேங்குது, காலையில எந்திரிச்சாலும் தூங்க விட மாட்டேங்குதாருங்க. அதாவது அவர் சொன்னார், மரியாதைக்குரிய புரட்சி தலைவி டாக்டர் கலைஞர் இவங்கெல்லாம் மறைஞ்சு போயிட்டாங்க, அதனால அது இயக்க மக்கள் மத்தியில அப்படியே கொஞ்சம் பின்தங்கிட்டு வருதுன்னு சொன்னாரு. ராஜாஜி மறைந்து போனார், காமராஜர் மறைந்து போனார், என்ன காங்கிரஸ் கட்சி இருக்கா, அழிஞ்சா போச்சு? இல்ல மரியாதைக்குரிய அறிஞர் அண்ணா அவர்கள் மறைந்து போனார், என்ன திமுக அதனால மறைஞ்சு போச்சு? அடுத்தது கருணாநிதி அப்படிங்கிற ஒரு தலைவர் இந்த கட்சியை தூக்கி பிடிச்சார்ல. அதனால தலைவர்கள், நான் கூட தான் சின்ன வயசுல திருமதி இந்திரா காந்தி அம்மையாரும் அதுக்கு அடுத்து 91 ராஜீவ் காந்தி தமிழ் மண்ணில விடுதலை புலிகளால் படுகொலை செய்யப்பட்ட போதும் இந்த தேசமே போயிடுமோ அப்படின்லாம் நான் பயந்தேன். ஆனா அதற்கு பின்னாடி பாத்தீங்கன்னா நரசிம்மராவ் ஒரு ஒப்பற்ற தலைவர், வாஜ்பாயின் ஒரு அகிலம் போற்றக்கூடிய தலைவர், மன்மோகன் சிங் அப்படிங்கிற ஒரு நல்ல தலைவர்கள்லாம் இந்த நாட்டையும் அந்த சம்பந்தப்பட்ட கட்சியை அவங்க காப்பாத்தலையா? அதனால தலைவர்கள் கொண்டாடப்பட வேண்டியவர்கள் தான். அவங்க அந்த கட்சிக்கு பெரும்பங்கு ஆட்டிருப்பாங்க. புரட்சி தலைவரோட புரட்சி தலைவி பாத்தீங்கன்னா ஒரு 5 அடி அந்த கட்சியை மேல கொண்டு போனாங்க. அதற்கு அடுத்த கட்டத்துல இருக்கிற தலைவர்களும் அது மாதிரி கொண்டு போவதனால ஒரு தலைவர்களால் ஒரு இயக்கம் அழிந்து போயிடும் அப்படிங்கிறது முதல்ல நான் ஏற்கல. அப்புறம் பாருங்க, அவரோட அந்த பிஜேபி போபியா என்னங்கிறாரு, ஏதோ பிஜேபி தான் தமிழ்நாட்டுல கூட்டணியில் பங்கு அப்படின்னு கேட்டுச்சுன்னு ஒரு புது கரடி விடுறாரு. 2006-11 திரு கருணாநிதி ஆட்சியில வார்த்தைக்கு ஜெயலலிதா அம்மா தூங்கி எந்திரிச்ச உடனே மைனாரிட்டி திமுக அரசு, மைனாரிட்டி கருணாநிதி அரசுன்னு சொல்றப்ப தமிழக காங்கிரஸ் தலைவராக இருந்த அன்றைய சிங்கம் அப்படின்னு சொல்ற EVKS இளங்கோவன் அன்னைக்கே எங்களுக்கு ஆட்சியில் பங்கு வேணும், அதிகாரத்துல பங்கு வேணும் அப்படின்னு இது பண்ணாரு. அது டெல்லி நைச்சியமா கூப்பிட்டு அதை ஆஃப் பண்ணிடுச்சு அப்படிங்கிறது தான் அதுல பிள்ளையார் சொல்லி முதல்ல. அப்புறம் பாத்தீங்கன்னா இப்ப சமீபத்து கதையில வந்தீங்கன்னா கூட இந்த ஒரே வருஷத்துல 3 கட்சி போயிருக்கிறாரு இந்த ஆதவ் விஜய்னு ஒருத்தர். அவரு தான் விடுதலை சிறுத்தை பக்கம் போய் உட்கார்ந்துட்டு அதுக்கு முன்னாடியே அவங்க ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அப்படிம்பாங்க. ஆனா திமுக கூட்டணி இருக்கிறவங்க ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு மியாவ் அப்படின்னு குரல் கொடுத்தாங்க. சோ இதுக்கெல்லாம் குரல் கொடுத்தவங்க அவங்க எல்லாத்துக்கும் மேல எனக்கு சரியா இது காமராஜர் காலத்திலேயே காங்கிரஸ் கொஞ்சம் ஷார்ட் ஃபால் மெஜாரிட்டி வந்தப்ப என்னோட நினைவு சரியால இன்னர்வியல் ஒரு கட்சி இருந்தது, காமன்வெளி கட்சி. காமன்வெளின்னு ஒரு கட்சி இருந்தது. அந்த கட்சியோட இதுலதான் ஆட்சி அமைக்கக்கூடிய சூழ்நிலை காமராஜர் ரொம்ப சமயோஜிதமா என்ன பண்ணாருன்னா அந்த கட்சியவே காங்கிரஸோட, அதுதான் வன்னியர் பின்புலத்தில் உள்ள கட்சின்னு எனக்கு நினைவு, அந்த கட்சியவே காங்கிரஸோட சேர்த்து அந்த கூட்டணி இதுங்கிறது அவரு தவிர்த்தார் அப்படிங்கிறது வரலாறுங்க. அதனால ஏதோ பாஜக புதுசா கேடுச்சு அப்படின்னு இவர் கரடிலாம் அண்ணன் ரொம்ப அனுபவஸ்தர், கரடிலாம் விடக்கூடாது. நீங்க போக போகல பாருங்க, இந்த நூற்றாண்டின் ஒரு ஜோக் அடிச்சிங்க கருணாநிதி அவர்கிட்ட. ஆமா, நீங்க தான் ஆவிந்தாட்சி உங்களதான் சொல்றேன். இவரு கருணாநிதி அவர்கள்ட்ட நீங்க பிரதமர் ஆவீர்களா அப்படின்னு கேட்டப்ப ஒரு தமிழர் GK மூப்பனார் பிரதமராக கெடுத்தது வேற தனிக்கதை, அதுக்கு போல என் உயரம் எனக்கு தெரியும் அப்படின்னு மரியாதைக்குரிய கருணாநிதி அவர்கள் சொன்னாங்க. அந்த அவரே அப்படி சொன்னப்ப ஒரு நேஷனல் லீடரா உருவெடுத்துக் கொண்டிருக்கிறார் MK ஸ்டாலின் அப்படிங்கிற ஒரு விருப்பத்தை பாவனைங்க பண்ணிருக்கிறீங்க. ஏங்க அவரு தமிழகத்துல தவிர்க்கப்பட முடியாத ஒரு நபருங்க. அவரு நேஷனல் லீடர். எடப்பாடி பழனிசாமி நேஷனல் லீடர்னா ஒத்துக்கிறீங்களா? எதையுமே ஃபேக்ட பேசுங்க. அதே மாதிரி இப்ப 2 கட்சியும் மாறி மாறி பேசுறாங்கல்ல சார் அப்படின்னீங்க. முதல்ல ஒண்ணு கேக்குறேன், திருச்சி வேலுச்சாமி காங்கிரஸ் கட்சிக்கு அவருக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது.
அவர் கடந்த ஒரு 10 ஆண்டு அவர் விடுதலை புலியோட அதிதீவிர ஆதரவாளர். ராஜீவ் காந்தியை கொன்ற அதி பயங்கரவாதிகள் இந்த இந்தியாவே தூக்கி எறியப்பட்ட தடை செய்யப்பட்ட விடுதலை புலிகள் ஆதரவாளரா ஒரு நபர் இருந்து கொண்டு அவர் எப்படி ஒரு காங்கிரஸ் கட்சி தலைவரா இருக்க முடியும்? அவர் காங்கிரஸ்ல என்ன பொறுப்புல இருக்கார்? செயற்குழுல கலந்துருக்காரா, பொதுக்குழுல கலந்துருக்காரா? காங்கிரஸ் கட்சிக்கு அவருக்கு ஸ்நான பிராப்தியே கிடையாது. அவரு நீங்க உங்களுக்கு எல்லாம் பிடிச்ச நான் சொல்லுங்க வேலுசாமிக்கு அவர் வந்து காங்கிரஸ் கட்சியுடைய அபிஷியல் ஸ்போர்ட்ஸ் பர்சனா 2 கையை தூக்கி போட்டு நான் அப்படியே லைன்ல இருக்கேன். திருச்சி இவர்கிட்ட இப்ப இந்த 5 கட்சிக்கு போயிட்டு நீங்க தலைவரா இருக்கிறாருல நம்ம செல்வ பெருந்தகை, அவருக்கு போன் பண்ணி கேளுங்க. அவர் அபிஷியல் ஸ்போர்ட்ஸ் பர்சன் சொல்லிட்டா நான் சத்யம் டிவிட்ட மன்னிப்பு கேளுங்க. நான் நிக்கிறேன் அப்படியே கேளுங்க. என்ன கதை விடுறீங்க, கரடி விடுறீங்க. ஏங்க அவர் மூத்த தலைவர்னு இவரு தான் சொல்றாரு, செல்வ பெருந்தகை தான் சொல்றாரு. நீங்க இல்லங்கிறீங்களா? அடுத்தது போட கூடாது. நான் அறம்னா நீங்க உரம் கூடாது. நீங்க என்ன சொல்றீங்க? காங்கிரஸ் கட்சியினுடைய அபிஷியல் செய்தி தொடர்பாளர் நீங்க. காங்கிரஸ் கட்சியில அவருக்கு எந்த பொறுப்பும் கிடையாது. அவரு காங்கிரஸ் கட்சியில இருக்கிறவங்க எப்படி சார் விடுதலை புலி ஆதரிப்பான்? அவங்க தலைவரை கொன்றொழித்து ஒரு கட்சியில் இருக்கிறவன போய் விடுதலை புலி ஆதரிக்கிறவங்க காங்கிரஸ் கட்சியில எப்படி சார் மூத்த தலைவரா இருப்பாங்க? என்ன சார் உங்களுக்கு பிடிக்குதா? நீங்க வகை வகையா பேர் சொல்லிக்கிறீங்களா? அதனால வேலுச்சாமி எல்லாம் காங்கிரஸ் கட்சியே கிடையாது. அவர் ஏதாவது கடந்த 15 ஆண்டுகள்ல காங்கிரஸ் கட்சி கூட்டத்துல முதல்ல கலந்துக்கிறாரா? அவருக்கு அழைப்பு இருக்குதா? சிடபிள்யூசி கூட்டத்துக்கு போயிருக்காரா? இல்ல ஆல் இந்தியா காங்கிரஸ் கமிட்டி கூட்டத்துக்கு போயிருக்காரா? குறைஞ்சபட்சம் இந்த வேடி கிழிச்சுப்பாடுங்க சத்தியமூர்த்தி பவன்ல அந்த கூட்டத்துக்காக அவர் போயிருக்காரா? உங்களுக்கு பிடிக்கும்னா மூத்த தலைவரா வேலுச்சாமி. அதனால இதெல்லாம் தவிர்த்துருங்க. ஒரு மீடியானா ஒரு பொறுப்போட பேசணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேங்க. அதே மாதிரி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா என்னோட இப்ப தனிப்பட்ட கருத்துக்கு வர சார், நான் அதிமுக ஆதரவாளராக அறியப்பட்டவன். இந்த இடத்துல நான் ஒரு வழக்கறிஞரா மட்டும் என்னுடைய கருத்தை பதிவு பண்றேங்க. கூட்டணி ஆட்சி கோரிக்கை நெருக்கடிக்கு ஆளாகிறதா 2 திராவிட கட்சிகள்னா சத்தியமான உண்மை, ஆளாகிறது. வெர்பாட்டியமா பதில் சொன்னால் 2 கட்சியும் இப்ப கடுமையான நெருக்கடிக்கு உள்ளாவதற்கு என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா 75 வருஷம் 50 வருஷம் களத்துல இருக்கும் இரு கட்சிகளுடைய வாக்கு சதவீதம் அப்படியே படிப்படியா குறைஞ்சி வந்திருக்குது 2 கட்சிக்கு. அதுக்கு முதல் காரணம். இதற்கு முன்பு இல்லாத வலிமையான புதிய கட்சிகளும் தலைவர்களும் உருவாகிறது. உதாரணம் பாத்தீங்கன்னா சீமான் இது வரைக்கும் தனித்தே நின்று ஒரு 8% வாக்கு கடைசியா அவர் வாங்கியிருக்காரு. அப்படிங்கிறப்ப விஜய் அப்படிங்கிற முதலாக தமிழக அரசியலில் கிறிஸ்தவ சிறுபான்மை சமுதாயத்தை சேர்ந்த ஒரு புகழ்பெற்ற உச்சத்தில் இருக்கும் நடிகர் ஒரு அடுத்த அரசியல் கட்சி தலைவராக வராருங்கிறது ஒரு காரணங்க. இயல்பாகவே ஒரு மாற்றத்தை தேடும் மக்கள் அப்படிங்கிறது இது எல்லாமே விதிவிலக்கு கிடையாதுங்க தமிழ்நாட்டுல. சோசியல் மீடியாவுடைய வளர்ச்சி, அரசியல் அறிவின் வளர்ச்சி, இது ஒரு முக்கியமான காரணம். ஒரு காலத்துல 5 மணி நேரம் உட்கார்ந்து அறிஞர் அண்ணா, சொல்லின் செல்வர் சம்பத்து, திரு கருணாநிதி அவர்கள் பேச கேட்ட தமிழன் இன்னைக்கு 5 நிமிஷம் உட்கார்ந்து ரீல்ஸ் ஜஸ்ட் லைக் தட் அதை பாக்குறதுக்கே பொறுமை இல்லாம கடந்து அந்த பக்கம் போயிடுறான். அதே மாதிரி இந்த காலத்திற்கு ஒவ்வாத கொள்கைகள், ஹிந்தி எதிர்ப்பு, ஆனா மும்மொழி வச்சுக்கிட்டு ஸ்கூல் வச்சு நடத்துவேன், இருமொழி கொள்கை, ஈழப்பாசம், மொழி வேஷம், இனவேஷம் அப்படின்னு காலத்துக்கு உதவாத 67 இருந்ததையே இன்னமும் தூக்கி பிடிச்சிட்டு ரீல் ஓட்டிக்கிட்டு அது புது டீலிமிட்டேஷன், ஐயோ பாரு ஆபத்து வந்துருச்சு, கீழடிய பாசாக்கார மண்ணில் போட்டு புதைக்கிறான் அப்படின்னு இந்த மொழி, இனம், உணர்வு இதையே ஏத்தி 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 இங்க அரசியல் பண்றது. அப்புறம் காலகாலமா பண்ற சிறுபான்மை சார்பு அரசியல் பண்ணீங்க. அதுக்கு இத்தனை நாள் எதிர்வினை இல்லாம இருந்தது. இப்ப தமிழகத்துல புதிய வரவா பாஜகங்கிற ஒரு கட்சி வளர்ந்ததுக்காரமே சிறுபான்மை சார்பு அரசியல் பண்ணீங்கன்னா மெஜாரிட்டி போலரைசேஷன் அப்படின்னு பிஜேபி ஒரு பக்கம் வளர்றதுக்கான காரணம் அதுதாங்க. இதுதான் இந்த காரணத்தினாலதான் இன்னைக்கு எல்லாருமே கூட்டணியில பங்கு வேணும்னு கேட்கிறாங்க. அமித்ஷா கேட்கிறார். நான் ஒரு விஷயத்த சொல்றேன், மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சிங்கிறது அயோக்கியத்தனமான வாதம். இந்த 20 ஆண்டு காலம் இந்தியா பின்னோக்கி போனதுக்கு காரணம் யாருன்னா பிபி சிங், தேவகவுடா, குஜராத் போன்ற இந்த கூட்டணி மந்திரி சபை நடத்தினாலதான் இந்த நாடே நாசமா போச்சு. வாஜ்பாய் அவர்கள் அன்னைக்கே தனித்து ஆட்சி அமைச்சிருந்தாருன்னா மோடியை காட்டிலும் 100 மடங்கு வீரியமான ஒரு தலைவரா உருவெடுத்திருப்பாரு. ஆனா கூட்டணிங்கிறத ஒரு காலை கட்டி போட்டதுனாலதான் அந்த சேம் சைடு கோலே போடுறேன். நான் ஏடிஎம்கேயோட கூட்டணி இருந்ததுனால ஒரு நாள் கூட நான் நிம்மதியா தூங்கல அப்படின்னு சொன்னாரு. கூட்டணி ஆட்சி என்பது நாட்டுக்கு கேடு, கூட்டணி ஆட்சி என்பது தமிழ்நாட்டுக்கு கேடு. அது திமுகவா இல்ல புரட்சி தமிழர் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுகவா தனித்து ஆட்சி அமைப்பதுதான் நல்லது. என்னுடைய கருத்து. சுனாமி எதிர்ப்பு திமுகவுக்கு எதிரான இந்த காரணமா அதிமுக தனித்து ஆட்சி அமைக்கும். அதனால அமித்ஷா அவருடைய ஆசை நிறைவேறாது, அதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறது. மணிகண்டன் வணக்கம்ங்க, கேக்குதா? கேக்குது சார். இந்த இடத்துல டிசைடிங் ஃபேக்டர் நாங்க தான் அப்படின்ட்டு திரு எடப்பாடி பழனிசாமி சொல்லிட்டாரு. நான் எடுக்கிறது தான் இறுதி முடிவு அப்படின்ட்டு.
ஆனாலும் சொன்ன பிறகும் கூட திரும்ப திரும்ப பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் அங்கம் வகிப்போம் அப்படின்ட்டு திரும்ப திரும்ப சொல்லி கொண்டிருப்பதற்கான காரணம் என்ன சார்? அது ஏதாவது ஒரு வகையான அரசியல்? அது சார் விச் இஸ் வெரி அன்பார்ச்சுனேட் சார். திரு அமித்ஷா அவர்களே தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய தமிழக தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் அமித்ஷா அவர்கள் திரும்ப திரும்ப பேசுவது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கூட்டணியில் அவராகவே அண்ணாமலையாக மாறி ஒரு சலசலப்பை ஏற்படுத்துகிறாரா? ஏன் ஒரு மூத்த தலைவர், இந்தியாவின் 2வது மனிதர் சொல்லக்கூடிய ஒருத்தர் அவரே விரும்பி ஏற்படுத்துற இந்த கூட்டணிக்கு ஏன் அவரே இந்த மாதிரி ஒரு சிக்கலை ஏற்படுத்துறார் அப்படிங்கிறது உள்ளபடியே எனக்கு தெரியலைங்க. எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி புது பிளேயர்ஸ் வரவு, கட்சிகள் தொடர்ந்து 2 கட்சிகளுடைய வாக்கு சரிவுனால அதிமுக ஆட்சி அமைத்தாலும் தனி மெஜாரிட்டி அவங்களுக்கு கிடைக்காது, ஷார்ட் ஃபால் வரும், அப்ப நாம கூட சேரலாம் அப்படிங்கறத மனதில் வச்சுக்கிட்டு சொல்றாரு நான் நினைக்கிறேன். அதுக்குதான் திரு எடப்பாடி சொல்லிட்டார், பாஷாபாய் நாங்களே தனிப்பட்ட மெஜாரிட்டியில ஆட்சிக்கு வருவோம், எங்க கட்சியை என் தலைமையில தனித்து ஆட்சி அமைக்குன்னு அவர் சொல்லிட்டாரு. இந்த கூட்டணி நல்லபடியா தொடர்ந்து வெற்றி கணியை தொடரணும், திராவிட மாடல் ஆட்சியை தூக்கி எறியணும்னா அமித்ஷா அவர்கள் தயவு செய்து இனிமேல் இந்த மாதிரி பேசக்கூடாதுன்னு என்னுடைய கருத்து. அதுக்கு முன்னாடி திமுக செய்தி தொடர்பாளர் சொன்ன சில விஷயத்துக்கு நான் போயிடுறேங்க. இந்த வளர்ச்சி குறியீடு, வளர்ச்சி இல்லாத குறியீடு, கீழ் நோக்கி குறியீடு, மேல் நோக்கி குறியீடு அப்படிங்கிறாங்க. ஒண்ணு முதல்ல புரிஞ்சுக்கு, இந்த மாதிரியே சொல்லி ஊர் உலகத்தை ஏமாத்த வேணாம். இன்டர்நெட், வாட்ஸ்அப், பேஸ்புக் விதத்துல வளர்ச்சி குறியீட்டுக்கு காரணம் முதல்ல செத்து போறப்ப வெறும் 144 ரூபாய் பணத்தை நான் பாக்கெட் வச்சு செத்து போன கர்ம வீரர் காமராஜர் அப்படிங்கிற ஒரு மனிதன் இங்க கட்டி வச்ச கல்விச்சாலையும் தொழிற்சாலையும் அவன் போட்ட கட்டின அணையும் தான் முதல் காரணம். அதுக்கப்புறம் தான் பின்னாடி வந்த கட்சிகளுக்கு சொந்தம் கொண்டாடலாம் ஒழிய காமராஜர்னு அண்டர்லைன் செத்து போறப்ப அவர் வங்கி கணக்குல, இந்தியன் பேங்க் கணக்குல இருந்தது வெறும் 144 ரூபா. அவன் போட்டு வச்சேன் அப்புச்சி. நான் உண்மையான வெள்ளை சட்டை போட்டுக்கிட்டு தில்லா உட்காந்து டிவில பேசுறேன்னா அதுக்கு எனக்கு இதெல்லாம் அமைச்சு கொடுத்தானே அப்புச்சி காமராஜர், அவன் தான் முதல் காரணம். அதனால என்னமோ இவங்க 2 பேரும் தான் பண்ணாங்க. வளர்ச்சி குறியீடு முதல்ல கடல் சார்ந்து ஒரு மாநிலம் இருந்தாது, இங்க வளர்ச்சி குறியீடு இருக்கும். கேரளா மோசமா, கர்நாடகா மோசமா, ஆனா ஆட்சியினுடைய அதிகாரமா இருக்குது டெல்லி, அது நடுவுல இருக்குது, கடல் சார்ந்து இல்ல. டெல்லியில போய் பாத்தீங்கன்னா இன்னமும் வாழ்க்கை தரம் மிக மோசமா இருக்குது. அதனால காமராஜர் ஒரு காரணம், இயல்பாவே தென்னக மாநிலங்கள்ல கடல் சார்ந்து இருக்கிற ஒரு காரணங்கிறத காலகாலமா அப்படித்தான் ரீல் சுத்துவாங்க. அப்புறம் இன்னொன்னு சொன்னாங்க, மக்களின் நிதி பிரச்சனைக்கு இதுவரைக்கும் பாஜக என்ன சொல்லியிருக்கிறாரு, 3 ஆண்டா நடந்த மக்களுடைய நிதி பிரச்சனையை தீர்க்கறதுக்கு நிதி ஆயோக் கூட்டத்துக்கு வாங்க ஸ்டாலின் கூப்பிட்டப்ப நாங்க அவுட் ஆஃப் கண்ட்ரோல் போமாட்டோன்னு சொல்லிட்டு உதய நிதி பிரச்சனை, மகனுக்கு நிதி பிரச்சனை வந்த உடனே அபத்தமா பேசும்போது உதய நிதிக்கு பிரச்சனை வந்த உடனே போய் நிதி ஆயோக் கூட்டத்துல போய் மோடி போய் கையை பிடிச்சி, மோடி ஐயோ ஸ்டாலின் கையை விடுங்க, வலிக்குது அப்படின்னு கத்துற அளவுக்கு கையை குலுக்கிட்டு வந்தாருல்ல, அதை மறைச்சிட்டுலாம் இங்க பேசக்கூடாதுங்க. இந்து அறநிலைத்துறையில காசு கொடுத்திருக்கிறவங்க பக்தர், அவன் பொதுமக்கள் யாரு பக்தனோ அவன் கொடுக்கறது, அந்த கோயில் சம்பந்தப்பட்ட விஷயத்த வளர்த்தணும், கோயில அபிவிருத்தி பெறணும் அப்படிங்கிறதுக்காக அதுல காலேஜ் கட்டலாமா, 100% கட்டலாம். வளர்ச்சி வேணுமா வேணும். நான் என்ன கேட்கறேன்னா, இந்து சமய அறநிலைத்துறை இருக்கிற காசையும் எடுத்து பொதுவுல வைங்க. எத்தனை கோடி இருக்குன்னு. கிறிஸ்துவ சர்ச்சுகள் எல்லாம் தனிப்பட்ட முறையில் அவங்களுக்கு வருது இல்ல, திரும்ப திரும்ப கிறிஸ்துவ இந்த வகுப்பு இதெல்லாம் பேசி என்னுடைய கருத்து நாகூர் அனீஃபாவுக்கு பண்ணிக்கிறேன், நாகூர் தர்காவுக்குலாம் வருது பாருங்க. இந்த கும்மத காசை எடுத்து போட்டு அதுல காலேஜ் கட்டுங்க, பாலம் கட்டுங்க, பில்டிங் கட்டுங்க, தலைமைச் செயலகம் கட்டுங்க, வீடு கட்டுங்க, மந்திரிகளுக்கு குடியிருப்பு கட்டுங்க. அது என்ன, இந்து சமய அறநிலைத்துறையில இந்து பக்தர்கள் கொடுக்குற காசை மட்டும் எடுத்து நாங்க காலேஜ் கட்டுவோம். ஆனா முஸ்லிம்களும் கிறிஸ்தவர்களும் தனக்கு வர்ற காணிக்க அவங்களே தனியா பராமரிச்சுக்கலாம். என்னையா இது சமூக நீதி? அதனால அதுதான் அதுக்கான பதிலுங்க. ஒன்னே ஒண்ணு சொல்றாரு பாருங்க, என்னன்னா சமூக நீதிங்க சூத்திரன்னு சொன்னது யாருங்க? இந்த பாஜக. நான் ஏத்துக்கிறேன், மதிவாணன் சொன்னதை 100% ஏத்துக்கிறேன். வாழ்த்தி வணங்குற எல்லாராலும் வணங்கப்படுற ஈவேரா சொன்னார், நம்முடைய எதிரிகள் 4 பேர் அப்படின்னாரு. 1 பிராமணன், 2 நம்மிலும் கீழோர். யாரையா அந்த நம்மிலும் கீழோர்? இஸ்லாமிய கிறிஸ்தவன். இவன் 4 பேர் தான் நமக்கு எதிரின்னு ஈவேரா சொன்னாரு. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு மட்டும் சொல்லிட்டோம். ஒரே ஒரு இந்தியா முடிச்சிடுறேன். இந்தியா எப்படி ஒரு பன்முக முகம் கொண்ட நாடோ, தமிழ்நாடு அப்படித்தாங்க. 2 கோடி தெலுங்கர்கள் இருக்காங்க,
கேரளத்தை சேர்ந்தவங்க இருக்கிறாங்க, ஆந்திராவை சேர்ந்தவங்க இருக்கிறாங்க. இந்தியா எப்படி பன்முக நாடோ அது முழுக்க முழுக்க தமிழை தாய்மொழியா கொண்டவங்க மட்டும் இல்ல, நல்லது சார். 2 பேர் இருக்கிறாங்க. நல்லது நல்லது, நன்றி நன்றி.